السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله جل وعلا في قرآنه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு ஏராளமான பாக்கியங்கள், ஏராளமான அருட்கொடைகளை நாம் இந்த உலகத்தில் எச்சமயம் பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினானோ அந்த வினாடியிலிருந்து இந்த வினாடி வரை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான பாக்கியங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி செலுத்தப்படும் என்று சொன்னால் அந்த பாக்கியங்களில் அபிவிருத்தியை கண்டிப்பாக ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த பாக்கியங்களில் அபிவிருத்தியை, அதிகத்தை நாம் ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கடந்த மாதம் ரமதானுடைய மாதம் அதை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். இது நம்முடைய சக்திக்குட்பட்ட விஷயம் கிடையாது. அந்த மாதத்தை அடைந்தோம், அந்த மாதத்தில் பல படிப்பினைகளை நாம் பெற்றோம், பல இபாதத்துகளை நாம் செய்தோம். இது எல்லாமே அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட பாக்கியம். இது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதான் மாதத்தை நமக்கு ஒரு பயிற்சி காலமாக ஏற்படுத்தி கொடுத்தான் என்று சொல்லலாம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரமதான் மாதத்தின் மூலம் நம் ஏனைய 11 மாதங்களுக்கு சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வதற்காக, நாம் சில விஷயங்களின் மீது தொடர்படியாக கவனம் செலுத்துவதற்காக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதான் மாதத்தில் சில விஷயங்களை ஏற்படுத்தினான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல நன்மக்களுடைய பல தன்மைகளை பற்றி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுவான். அதில் ஒரு தன்மைதான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் சொர்க்கமுடையவர்களுக்கு, சொர்க்கத்தில் எப்படிப்பட்ட மக்கள் இருப்பார்கள், எப்படிப்பட்ட நபர்களின் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எல்லாம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு தன்மை தான் தக்வா என்ற தன்மையாக இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இவ்வாறாக கூறி காட்டுவான்: அமல்கள் யாரிடம் ஏற்றுக்கொள்ளப்படும், எந்த நபர்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறை எச்சமுடையவர்கள், தக்வா உடையவர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று கூறக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹ் இறை விசுவாசமுடையவர்கள், இறை பக்தியுடையவர்களை பிரியப்படுவதாக கூறுகின்றான். சொர்க்கம் யாருக்காக தயாரிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் ஒரு இடத்தில் கூறக்கூடிய சந்தர்ப்பத்தில் வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன், இந்த சொர்க்கம் யாருக்காக தயாரிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது? தக்வா உடையவர்களுக்காக, இறை அச்சமுடையவர்களுக்காக தயாரிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். நாளை இந்த சொர்க்கத்தில் எப்படிப்பட்ட மேன்மக்கள் சொர்க்கத்திலே தங்கி இருப்பார்கள் என்று கூறக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தி வ உயூன், அந்த ஆறுகள், நதிகள் ஓதக்கூடிய அந்த சொர்க்கத்தில் தக்வா உடையவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறாக பல இடங்களில் கூறி காட்டுகின்றான்.
உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் தன்னுடைய மக்கள் தன்னுடைய சமூகத்தை பார்த்து கூறிய விஷயமும், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் தக்வா உடையவர்களாக இருங்கள் என்றுதான் அனைத்து நபிமார்களும் கூறி காட்டினார்கள். ஆக இந்த இறை விசுவாசம், இறை நேசம், இறை எச்சம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு வினாடியும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த தக்வாவை நமக்கு பயிற்றுவிப்பதற்காகத்தான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான் என்று கூறி காட்டப்பட்டு குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஓ ஈமான் கொண்ட மக்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்வாழ்ந்த சமுதாயத்தினருக்கு எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று நோன்பு கடமையாக்கப்பட்டது. நீங்கள் லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ் கடைசியாக கடமையாக்கப்பட்ட காரணத்தை கூறக்கூடிய சந்தர்ப்பத்தில் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறை எச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் நோன்பை கடமையாக்கினோம் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, நோன்பு நமக்கு ஒரு பாடம், ஒரு பயிற்சி அறையாக இருந்தது. அதில் நாம் எவ்வளவு பசியாக இருந்தாலும், குளிர் சாதனங்கள், குளிர் ஃப்ரிட்ஜிலே குளிரான தண்ணிகள் இருந்தாலும் நாம் அதை எடுத்து பருகவில்லை. காரணம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த இறை எச்சத்தை நாம் உருவாக்கி கொண்டோம். இந்த இறை எச்சம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய மரணம் வரை, கடைசி மூச்சு வரை ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசிய தேவையாக இருக்கின்றது. ஒரு மனிதன் இறை எச்சமுடையவராக வாழ்ந்து விட்டான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்நாளில் அதை கடைபிடித்து விட்டான் என்று சொன்னால், அவர் எந்த நிலையிலும் பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டான், பாவத்தை பற்றி யோசிக்க மாட்டான், ஹராமான காரியங்களில் ஈடுபட மாட்டான் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் கற்றுத்தந்த பாடத்தில் முதன்மையானது தக்வா என்ற வாழ்க்கையை நாம் ரமதானுக்கு பிறகும் நாம் கையில் எடுக்க வேண்டும். ரமதானுக்கு பிறகும் நாம் இறை எச்சமுடையவர்களாக நாம் நம்முடைய ஒவ்வொரு வினாடியும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ரமதான் நம்மளுக்கு கற்றுத்தந்த முதல் பாடமாக இருக்கின்றது. நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், அது சமூகம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், தனிப்பட்ட விஷயமாக இருக்கலாம், குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், அனைத்து விஷயத்திலும் நாம் அல்லாஹ்வை முன்னிறுத்தினோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய பயத்தை நாம் முன்னிறுத்தினோம் என்று சொன்னால், அந்த இறை எச்சத்தை நாம் முன்னிறுத்தி விட்டோம் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்விற்கு பிரியமான அடியார்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தஹரீம், சூரத்து தலாக்கிலே அழகா தக்வா உடையவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலவிதமான சுப செய்திகளை கூறி காட்டுகின்றான். வமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மஹ்ரஜா, யார் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சி விட்டார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்களில் இருந்து நாம் பல வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். யார் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பார்களோ அவர்களுடைய விஷயங்களில் நாம் இலகுவை ஏற்படுத்துகிறோம் என்று பலவிதமான சுப செய்திகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தக்வாவுடைய வாழ்க்கையை நாம் மரணம் வரை ஒவ்வொரு வினாடியும், நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தக்வாவுடைய வாழ்க்கையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் ரமதான் கற்றுத்தந்த முதல் பாடமாக இருக்கின்றது. இரண்டாவது விடயம், ரமதான் கற்றுத்தந்த பாடத்தில் இரண்டாவது விஷயமாக நாம் இதை கூறலாம். ரமதானுக்கும் குர்ஆனுக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கின்றது என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ரமதான் மாதத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிமுகப்படுத்துகின்றான். அந்த மாதத்தில் எவ்வாறு ரமதானுக்கும் குர்ஆனுக்கும் தொடர்பு இருந்ததோ அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ் நமக்கும் குர்ஆனுக்கும் மத்தியில் தொடர்பு இருந்தது. இந்த தொடர்பு எந்த முற்றும் பெற்று விடக்கூடாது. ஏனென்று சொன்னால், நம் மார்க்கம் இரண்டு பக்கமும் இரண்டு நபர்களை பார்த்தோம். அதாவது ஏழை என்று சொன்னால் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய பணக்காரருக்கும் சில கடமைகளை சொல்லும். கணவன் என்று சொன்னால் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தந்தை என்று சொன்னால் தன் மகனுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று இருபுறமும் சில கடமைகளை சொல்லி இருக்கின்றது. அதே போன்றுதான் ஒரு அடியான் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். குர்ஆன் நமக்கு அனுப்பப்பட்ட, நேர்வழிக்காக அனுப்பப்பட்ட வேதம். ஹுதல் லின்னாஸ்,
நேர்வழிக்காக அகிலத்தார் அனைவருக்கும் நேர்வழிக்காக அனுப்பப்பட்ட வேதம் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் 2 விடயங்களை விட்டு செல்கின்றேன். மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அதை மக்கள் பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் ஒருபோதும் வழி தவற மாட்டார்கள். கிதாபுல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதலாவது விடயம் அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன், வ சுன்னத்து ரசூலி, என்னுடைய வழிமுறை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, ஆக நம் மார்க்கம் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று உலமாக்கள் தனியாக கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். ஏராளமான விஷயங்களை உலமாக்கள் கூறி காட்டுகின்றார்கள். அதில் முதன்மையானது என்னவென்று சொன்னால், ஒரு அடியான் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதன்மையானது என்னவென்று சொன்னால் ஹக்குல் ஈமானி வத் தஸ்தீக், அந்த குர்ஆனை நம்ப வேண்டிய முறையில் நம்ப வேண்டும். அந்த குர்ஆனில் எவ்வித பலகீனமும் கிடையாது. இது கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய வார்த்தை என்பதில் நாம் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். சில நேரத்தில் அந்த குஃபார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அனுப்பப்பட்ட நேரத்தில் அந்த காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அல்லாஹ்வுடைய வஹி என்று கூறினார்கள். வமா யன்திகு அனில் ஹவா, நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய வஹி என்று கூறியக்கூடிய சந்தர்ப்பத்தில் எல்லாம் அந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு கேவலமாக பேசினார்கள், சூனியக்காரன் என்று கூறினார்கள், இவ்வாறெல்லாம் கூறினார்கள். ஆனால் இது அனைத்தும் பொய்யானது. இந்த வேதம் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டது என்பதில் நாம் எந்த ஒரு சந்தேகமும் கொள்ளக்கூடாது. இதில் ஒரு நுக்தாவை கூட, ஒரு ஹரக்கத்தை கூட எந்த ஒரு மனிதனாலும் மாற்றிவிட முடியாது என்பதில் நாம் உறுதியான நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதன்மையானது என்று உலமாக்கள் பதிவு செய்கின்றார்கள். முன்வாழ்ந்த இமாம்களுடைய காலகட்டத்திலும் எவ்வளோ ஃபித்னாக்கள், எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலகட்டத்தில் குர்ஆன் முஅத்தஸிலா என்ற ஒரு அசத்திய கொள்கைவாதிகள் இருந்தார்கள். அவர்களுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், குர்ஆன் ஹல்குல்லாஹ், அதாவது அல்லாஹ் மற்ற படைப்புகளை எவ்வாறாக படைத்தானோ அதே போன்றுதான் குர்ஆனையும் படைத்தான் என்று மோசமான கொள்கை உடையவர்கள் தான் இந்த முஅத்தஸிலாக்கள். அந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் வழிகெடுத்து விட்டார்கள். கடைசியில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய வேதம் கலாமுல்லாஹ், குர்ஆன் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் பல சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், பல சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டார்கள். இவ்வாறெல்லாம் பல பிரச்சனைகள், பல சோதனைகளுக்கு மத்தியில் தான் நம்மவரை குர்ஆன் அழகான முறையில் வந்து சேர்ந்திருக்கின்றது. குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளின் முதன்மையானது என்னவென்று சொன்னால், அதை நம்ப வேண்டிய முறையில், அதற்கு இருக்கக்கூடிய அதை எவ்வாறு நம்ப வேண்டுமோ அதற்குரிய முறையில் நாம் அதை ஈமான் கொள்வது, அதை உண்மைப்படுத்துவது என்று உலமாக்கள் பதிவு செய்கின்றார்கள். இரண்டாவதாக, ஒரு அடியான் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இரண்டாவதாக என்னவென்று சொன்னால் ஹக்கு திலாவதி, அந்த குர்ஆனை ஓதுவது. அல்ஹம்துலில்லாஹ், நாம் இந்த குர்ஆனை ரமதானுடைய மாதங்களில் போட்டி போட்டு ஓதினோம். சில நபர்கள் ஒவ்வொரு 10ற்கும் ஒவ்வொரு குர்ஆன், சில நபர்கள் ஒரு வாரத்திற்கு ஒரு குர்ஆன், அதிகமான குர்ஆனை ஓதினோம். குர்ஆன் ரமதானுடைய மாதம் முடிவு பெற்று விட்டது, மாஷா அல்லாஹ். சில நபர்கள் அதே வளமையை தொடர்படியாக செய்து வருகின்றார்கள். ரமதானுக்கு பிறகு நாம் இன்று 3வது ஜும்ஆவிலே இருக்கின்றோம். அன்று ரமதான் ஷவ்வாலுடைய பிறை பார்க்கப்பட்ட பிறகு குர்ஆன் மூடப்பட்டு இன்று வரை திறக்கப்படாத குர்ஆன் எத்தனையோ இருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, குர்ஆன் ரமதானுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. நாம் ஒவ்வொரு வினாடியும், தினசரி ஒவ்வொரு நாளும் நாம் குர்ஆனை ஓத வேண்டும். நாம் சற்று சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே எவ்வளோ விஷயங்களை சொல்லி காட்டுகின்றான். ஆனால் நாம் தினசரி குர்ஆனுக்கென்று எவ்வளவு நேரத்தை ஒதுக்குகின்றோம். இன்று உலக அலுவல்கள், தேவையில்லாத விஷயங்கள், உலக விஷயத்திற்காக நம்முடைய நேரங்கள் எவ்வளவு செலவழிக்கப்படுகின்றது. ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் எவ்வளவு விஷயங்களை கூறி காட்டுகின்றான். நமக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளுக்கு குர்ஆனிலே தீர்வு இருக்கின்றது. அந்த குர்ஆனை நாம் தினசரி ஓதி வருகின்றோமா, அல்லது குர்ஆனை ரமதானுக்கு மட்டும் சொந்தமாக்கி முடித்து விட்டோமா என்று நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இக்ராஉல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதி வாருங்கள். فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه,
நாளை மறுமை நாளிலே எந்த ஒரு பரிந்துரையும் இருக்காது. நாம் செய்யக்கூடிய அமல்கள் தான் நமக்கு பரிந்துரை செய்யும், நல்ல அந்தஸ்துகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட நம்மளுக்கு பரிந்துரையா வரக்கூடிய விஷயத்தில் ஒன்றுதான் குர்ஆனை தினசரி ஓதி வருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குறைந்த நேரத்தில் அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடியதும் குர்ஆனாக இருக்கின்றது. நபி அவர்கள் கூறி காட்டினார்கள், மன் கரஅ ஆயத்தம் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு பிஹி ஹஸனா. யார் அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆனிலிருந்து ஒரு ஆயத்தை ஒரு வார்த்தையை ஓதுவாரோ அந்த வார்த்தைக்கு ஒரு நன்மை கிடைக்கின்றது. வல் ஹஸனது பிஅஷ்ரி அம்சாலிஹா, ஒரு நன்மை என்பது அது 10 மடங்காக ஆக்கப்படுகின்றது. வலா அகூல் அலிஃப் லாம் மிம் ஹர்ஃபுன், நான் கூற மாட்டேன் அலிஃப் லாம் என்பது ஒரு ஹர்ஃப் கிடையாது. மாறா அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன். ஆக அலிஃப் லாம் என்று ஓதினால் 30 நன்மைகள் கிடைக்கின்றது. நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சூரா ஃபாத்திஹாவை நாம் ஓதினால் எவ்வளவு நன்மைகளை நாம் பெற்று விடுவோம். ஒரு பக்கத்தை நாம் ஓதினோம் என்று சொன்னால் எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றது. அது எழுத்துக்களுக்கு பகரமாக 10 பன்மடங்காக ஆக்கப்பட்டது என்று சொன்னால் குறைந்த நேரத்தில் அதிகமான நன்மையும் பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கின்றது இந்த குர்ஆன். நாம் தினசரி இந்த குர்ஆனை நாம் ஓதக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். ரமதானில் மர்ஹூம் ஹசன் ஹாஜியார் அவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டோம். பல நபர்கள் அவர்களை பற்றி சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால், வாழ்நாளில் குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மரண தருவாயிலும் குர்ஆனுடைய இறந்தார்கள். சில நபர்கள் கூறினார்கள், அவர்கள் வீட்டை கடந்து சென்றாலே அவர்கள் குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் தான் கேட்கும் என்று. இன்னும் ஒரு நபர் கூறினார், எப்பொழுதெல்லாம் நாம் அவர்களை சந்திப்பதற்காக செல்வேனோ ஒன்று குர்ஆனோடு பார்ப்பேன் அல்லது குர்ஆன் சம்பந்தப்பட்ட வேறு ஏதேனும் கிதாபுகளோடு நான் பார்ப்பேன் என்று கூறி காட்டினார்கள். நம் வாலிபர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் வீட்டில் இருக்கக்கூடிய வயோதிகர்களை நாம் பார்க்கலாம். தினசரி அவர்கள் குர்ஆனில் ஒரு பகுதியை ஓதி வருகின்றார்கள். அவர்களுக்கு பார்வை மங்கிவிட்டது, இயலாமை மிகைத்து விட்டது. இருந்தாலும் குர்ஆனுக்கென்று செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சுபுஹுக்கு அயர்ந்து விடுவோம். இருந்தாலும் அவர்கள் அந்த குர்ஆனை ஓதி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்துல் லத்தீப் ஆலிம் ஷா அவர்களை தினசரி சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அவருடைய நல்ல ஆரோக்கியமான சூழலில் நாம் பார்த்திருப்போம். மகரிப்புக்கு பிறகு இது போன்று சில சந்தர்ப்பங்களில் யாரையும் சந்திக்க சென்றார்கள் என்று சொன்னாலும் இது என்னுடைய குர்ஆனுடைய நேரம் என்று சொல்லிவிடுவார்கள். குர்ஆனுக்கென்று நம் முன்னோர்கள் நம் ஊரிலே எத்தனையோ நல்ல நபர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். நாம் குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் குர்ஆனுக்கென்று 10 நிமிடங்களை ஒதுக்க வேண்டும். குர்ஆனை பார்த்து ஓதுவதற்கு, அழகான முறையில் ஓதுவதற்கு ஆசைப்பட வேண்டும். இது குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய 2வது கடமை என்று உலமாக்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அடுத்ததாக உலமாக்கள் கூறுவது என்னவென்று சொன்னால், ஹக்குல் ஹிஃப்தி, குர்ஆனை மனனம் செய்வது. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா நஹ்னுல் ஹாஃபிதூன், இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பெடுத்து விட்டான். அதில் ஆக உயர்ந்த அந்தஸ்து என்னவென்று சொன்னால் முழு குர்ஆனை மனனம் செய்வது. இது உயர்ந்த ஒரு பதவியாக இருக்கின்றது. குறைந்தபட்சம் ஒவ்வொரு தந்தைமார்களும் ஆசை கொள்ள வேண்டும். என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பிள்ளைகளை நான் ஹாஃபிதாக ஆக்க வேண்டும், என்னுடைய குழந்தைகளை குர்ஆனுடையவர்களாக நாம் ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். இதை பெருமையாக கருத வேண்டும். இந்த உலக விஷயங்களில் எவ்வளவு நாம் ஆசைப்படுகின்றோம். ஒரு அற்ப சொற்ப மதிப்பெண்கள் எடுத்துவிட்டு அனைத்து நபர்களுக்கு முன்னதாகவும் அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு சில விஷயங்கள் பாராட்டுகள் தெரிவித்தது என்று சொன்னால் நாம் அதை பெருமையாக எடுத்துக்கொள்கின்றோம். நாளை மறுமை நாளிலே குர்ஆனை மனனம் செய்வதற்கு உதவியாக இருந்த பெற்றோர்களுக்கு தாஜுன், கிரீடம் சுத்தப்படும். அதில் சொற்ப நபர்கள் இருக்க மாட்டார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கு முன்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்துவான். அந்த கிரீடத்தினுடைய ஒளி எவ்வாறாக இருக்கும்? சூரியனை விட பிரகாசமான கிரீடம் அணிவிக்கப்படும். குர்ஆனை மனனம் செய்வதற்கு நம் குழந்தைகளை முழுமையாக மதரசாக்களுக்கும் அனுப்பலாம். காலத்திற்கு தோதுவாக இதுக்கும் சில விரிவாக்கங்கள் செய்யப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், நமது ஊர்களிலும் பகுதி நேரமாக படித்துக்கொண்டே ஹிஃபுதும் செய்கின்றார்கள். எத்தனையோ குழந்தைகள் அவர்கள் முழு குர்ஆனை மனம் செய்து விட்டார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று சில பெற்றோருடைய மனோநிலை எவ்வாறாக இருக்கின்றது என்று சொன்னால், நாம் தீனுக்காக நேரத்தை ஒதுக்கிவிட்டோம் என்று சொன்னால்
அவர்கள் படிப்புகளிலே பலகீனம் வந்துவிடும் என்று எண்ணிக்கொள்கின்றார்கள். எத்தனையோ பிள்ளைகள் மக்தபுகளுக்கு தொடர்ச்சியாக செல்கின்றார்கள். ஆனால் இந்த 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு என்று வந்துவிட்டால் மக்தபை முழுமையாக நிறுத்தி விடுகின்றார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். தீனுக்காக நேரத்தை ஒதுக்குவதின் காரணமாக சத்தியமாக ஒருபோதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துன்யாவுடைய விஷயத்தில் எந்த ஒரு பலகீனத்தையும் ஏற்படுத்த மாட்டான், எந்த ஒரு பலகீனத்தையும் எந்த ஒரு குறைவும் ஏற்படுத்த மாட்டான் என்று நாம் உறுதியாக நினைவில் கொள்ள வேண்டும். இதற்கு பல உதாரணங்களும் இருக்கின்றார்கள். எத்தனையோ நபர்கள் முழு குர்ஆனை நமது ஊரிலே பகுதி நேரமாக மனனம் செய்தார்கள். அவர்கள் மதிப்பெண்கள் 10ஆம் வகுப்பிலும் இருந்தாலும் சரி 12ஆம் வகுப்பிலும் பள்ளிக்கூட அளவில் முதலிடத்தை பெற்றார்கள். இது சத்தியமாக சொல்லலாம். குர்ஆன் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம் என்று சொல்வதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. பெற்றோர்கள் நாம் குர்ஆனுக்காக நம் பிள்ளைகளுடைய நேரத்தை ஒதுக்குவது, நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகளை முழுமையாக குர்ஆனை மனனம் செய்வதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும். குறைந்தது உலமாக்கள் படித்தரங்களை கிதாபுகளிலே பதிவு செய்கின்றார்கள். குறைந்தபட்சம் குர்ஆனை மனனம் செய்வது, தொழுகையில் ஓதக்கூடிய சூறாக்களையாவது சரியான முறையில் மனனம் செய்திருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆன் கல் பைத்தில் ஹரிப். இன்று நாம் வீடை கட்டுகின்றோம், ஒரு அலுவலகத்தை கட்டுகின்றோம். எந்த பொருளை எந்த அமைப்பை எவ்வாறாக வைத்தால் மக்களுக்கு பார்ப்பதற்கு அழகானதாக இருக்கும், நமக்கும் சந்தோஷமானதாக இருக்கும் என்று பார்த்து பார்த்து கட்டுகின்றோம். அதெல்லாம் அழியக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவருடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய எந்த ஒரு பகுதியும் மனனமாக இல்லையோ கல் பைத்தில் ஹரிப், அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்றது என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். குறைந்தபட்சம் இன்று குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு வயது வரம்பு எதுவும் லிமிட் கிடையாது. நாம் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு ஆசைப்பட வேண்டும். இன்று எத்தனையோ நபர்கள் 50 வயதிற்கு மேலும் முழு குர்ஆனை மனனம் செய்தவர்கள் இருக்கின்றார்கள். ரயில்வே துறையில் வேலை செய்து கொண்டே குர்ஆனை மனனம் செய்தவர்களும் இருக்கின்றார்கள். குன்னல் நாவுடையவர்கள் முழு குர்ஆனை மனனம் செய்திருக்கின்றார்கள். பார்வை என்றால் என்னவென்றே தெரியாது, முழு குர்ஆனை மனனம் செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் நம்மளுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுத்து நாம் இந்த விஷயத்தை தவறிவிட்டோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் உறுதியெடுக்க வேண்டும். குர்ஆன் ஓதுவதற்கு தெரியவில்லை என்று சொன்னால் மார்க்கத்தில் வெட்கம், கல்வியை கற்றுக்கொள்வதற்கு வெட்கம் என்பது கிடையாது. உலமாக்கள் கூறுவார்கள், பாவம் செய்வதற்குத்தான் நாம் வெட்கப்பட வேண்டும். ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு நாம் வெட்கத்தை தூக்கி எறிந்து விட வேண்டும். நம் இமாம்களை பார்த்தோம் என்று சொன்னால் இமாம் புகாரி, முஸ்லிம், திர்மிதி இவர்கள் எல்லாம் தனக்கு ஒரு ஹதீஸாக இருந்தாலும் தனக்கு கீழுள்ள எத்தனையோ முஹத்தீஸ்களிடம் ஹதீஸை கேட்டிருக்கின்றார்கள். வயது வரம்பை பார்க்க தேவை கிடையாது. நாம் ஆசைப்பட வேண்டும், நேரத்தை ஒதுக்க வேண்டும். குர்ஆனுக்கென்று நாம் நேரத்தை ஒதுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வார். நாம் குர்ஆனை ஓதுவதற்குண்டான நேரங்கள், குர்ஆனை தஜ்வீதை சரி செய்வதற்குண்டான நேரங்களை நாம் ஒதுக்க வேண்டும். ரமதானுக்கு பிறகும் குர்ஆனை நாம் தினசரி ஓதக்கூடிய மக்களாக மாற வேண்டும். குறிப்பாக இது விடுமுறை காலங்களாக இருக்கின்றது. பிள்ளைகள் இன்றைய காலகட்டத்தில் பல முறையில் வழி தவறக்கூடிய வழி தவற செய்யக்கூடிய காரணிகள் எத்தனையோ இருக்கின்றது. பிள்ளைகள் நம் குழந்தைகளுடைய அவருடைய விடுமுறை காலங்களை சரியான முறையில் கழிப்பதற்கு வழிவகுத்து கொடுப்பதும் நம்முடைய பெற்றோருடைய கடமையாக இருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முன்பு சொன்னதை போன்று ரமதான் நமக்கு 2 பாடங்களை கற்றுத்தந்திருக்கின்றது. முதலாவதாக தக்வா என்ற பாடம். தக்வா என்ற வாழ்க்கை ரமதானோடு மட்டும் முடிய போகுவது கிடையாது. ரமதானுக்கு பிறகும் நாம் வாழக்கூடிய அனைத்து காலகட்டத்திலும் இறை எச்சத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எந்த நிலையிலும் நமக்கு கஷ்டம் வராது. எந்த நிலையிலும் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். நாம் பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டோம். அனைத்து நிலையிலும் நாம் இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும். இரண்டாவது பாடம் என்னவென்று சொன்னால் குர்ஆனை நம்முடைய உற்ற தோழனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தினசரி குர்ஆனுக்கென்று நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். நான் ஒரு 3 கடமைகளை தான் சொல்லி இருக்கின்றேன். இதெல்லாமல் எத்தனையோ கடமைகளை உலமாக்கள் கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக குர்ஆனை தினசரி ஓதுவதற்கென்று நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா
நம்மை இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட நல்லடியார்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆசைப்படுகின்றானோ அப்படிப்பட்ட நன்மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பானாக. நம்முடைய குழந்தைகளை நம்முடைய கண்குளிர்ச்சியான குழந்தைகளாக ஆக்குவானாக. வாழும் காலமெல்லாம் குர்ஆனுக்கு சேவை செய்யக்கூடிய, குர்ஆனுக்கென்று ஹித்மத்களை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.